எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 2025 மார்ச் மாதம் 18ஆம் தேதியே ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் பயிற்சி ஆயிட்டாங்க. அடுத்த ராகு கேது பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான். ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 வருஷம் இருக்குங்க. சரிங்களா? அடுத்த ராகு கேது பயிற்சிக்கு இந்த 1.5 வருஷத்துக்கு ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருப்பாங்க. அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. அதாவது சனிக்கு அடுத்தபடியா அதிக ஆண்டுகள் கொண்ட பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி தான். சனி ஒரு ராசியை கடக்க 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வாருங்க. அதற்கு அடுத்து ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா 1 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு பதிவா நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு காலத்தாமதமான பதிவாக இருந்தாலும் சரியான ஒரு பதிவா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் எத்தகைய மாற்றங்கள் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம், நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. சரிங்களா? அதாவது இது நாள் வரைக்கும் ஒரு சரியான ஒரு வேலை இல்லாம ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு உத்தியோக மாற்றத்தை இது கொடுக்கும். ரெண்டாவது, மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். கொஞ்சம் சனி ராசியை பார்த்தாலும் கூட 6ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கும்போது வெற்றிகளை கொடுப்பார், வைராகியத்தை கொடுப்பார். ஒரு இடத்துல நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க, ஒரு இடத்துல நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்கன்னா அதை இந்த ராகு வைராகியமா மாற்றும். அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ரெண்டாவது, கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள் இருந்துச்சோ அதுல இருந்து மீண்டு வரத்துக்கான சில வழிகள் தற்போது பிறக்கும். சரிங்களா? கடன் முழுமையா அடைக்க மாட்டீங்க, அந்த அடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகள், சில தேடல்களை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அட்லீஸ்ட் ஒரு 40% 45% நீங்க கடன் அடைச்சிருவீங்க அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா. சரிங்களா? ஆனா முழுமையா அடைக்க முடியாதுங்க. ஏன்னா ராசியை சனி பகவான் பாக்குறார். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது எதிரியாளிகளை நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க, எதிர்ப்புகளை நீங்க ஜெயிப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகள் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக வெளிநாடு போயிட்டு அங்க ஒரு உத்தியோகத்துக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக சாதகமா அமைந்து முடியும்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க. கல்வி ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் பாக்குறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை, ஒரு தாக்கத்தை உறுதியா கொடுக்கும். இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி படிக்காம மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு இருந்தவங்க கூட இப்போ நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா தற்போது தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பா வராதுங்க. படிப்பு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு ஏற்றத்தை கன்னியா ராசி அஷ்டநட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுயதொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சற்று சுமாராகத்தாங்க இருக்கும் சுயதொழிலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்காருங்க, 7ஆம் இடத்துல சனி பகவான் ராசியை பாக்குறாருங்க. ஒரு காரியத்துல ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில சில தடைகளை கொடுப்பாருங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு மந்தத்தனம், ஒரு மந்த குணம், அதாவது மந்த குணம் சொல்றதை விட எந்த ஒரு காரியத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலான்ற தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார். சரிங்களா?
அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிராபேக்கே உங்களை பொறுத்த வரைக்கும். அந்தந்த காரியத்தை அன்னன்னைக்கே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. தள்ளி போட போட உங்களுக்கு சோம்பல்தனம் அதிகமாகும். அந்த காரியமும் தடையாகும், தாமதமாகும். அதுதான் விஷயம். அதே மாதிரி பிசினஸை பொறுத்தவரைக்கும் பெரிதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ணாதீங்க. இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு இருந்துக்குங்க. புதுசா எதையுமே வந்து அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சார்ந்த அம்சங்களை கொடுக்காதீங்க, நுழைக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா 10ல குரு பகவான் இருக்கும்போது நம்ம பெரும்பாலும் அந்த வேலை தொழில் அமைப்புல கொஞ்சம் வந்து எச்சரிக்கைன்றது தேவை. 10ல குரு வரும்போது பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனா பதவி மாற்றம் தான் இந்த இடத்துல ஏற்படும். பறிலாம் போகாது. சரிங்களா? 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சொந்த ஊர்ல இருக்கிறத விட தூர தேசங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் போய் பிழைக்கிறது சிறப்பா இருக்கும். அத்தகைய அமைப்புகளாக நீங்க வேலை செய்யும் போது ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கை கூடுங்க. சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாத வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? அது வந்து இந்த ஒரு 6 மாத காலங்கள் கழித்து தான் அந்த நிலையானது மாறும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பருக்கு பிறகு ஓரளவுக்கு மாற்றங்களை அது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு வந்து இந்த நவம்பர் டிசம்பர்ல அதிசார கதியில லாபஸ்தானத்துக்கு வருவாருங்க. லாபஸ்தானத்துக்கு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கும்போது அந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ப்ரொமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டங்கள்ல உறுதியாக கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனா இப்போ அந்த அந்த அளவுக்கு ஒரு சுமாரான ஒரு காலகட்டமா தான் இது வந்து இருக்கும். அதற்கடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. கண்டக சனி அப்படின்ற அமைப்புல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் நீங்க அதிகமா வளர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் கன்னி அஷ்டத்துல பிறந்தவங்க குறிப்பாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களும் ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் ஆகி அதன் பிறகுதான் அந்த காரியமானது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருமணம் பண்ற மாதிரி இருக்கின்ற பட்சத்துல இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதியில் திருமணம் பண்றது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் குறிப்பாக இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். புதிய நபர்களை நம்பி பெரும்பாலும் பணம் சார்ந்த விஷயங்களை இழக்க வேண்டாம். கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கிறது சிறப்பாக இருக்கும். 2வது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குங்க. அதற்கடுத்து வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்றது சிறப்புங்க. சரிங்களா? கஷ்டங்களை விளக்கும். கேதுவால் ஏற்படக்கூடிய வீண் தொல்லைகள், பண விரயங்கள், பண நஷ்டங்கள் சார்ந்த விஷயங்களை சரி பண்ணும். ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிரிவுகள் சார்ந்த விஷயங்களை இந்த விநாயகர் வழிபாடுன்றது கண்டிப்பாக சரி செய்யும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேதுவை நீங்க பிடிக்கணும்னா விநாயகரை நீங்க பிடிச்சிக்கணும். சரிங்களா? அதிகமா அதாவது வாரத்துல ஒரு நாள் தவறாம வந்து பாத்தீங்கன்னா ஒன்று திங்கட்கிழமை அல்லது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.